Hello my dear friends, today's video is about how to say the people used to stammer while they speak. பேசும்போது ரொம்ப திக்கி திக்கி பேசுவாங்க, ரொம்ப ஒரு மாதிரி தடுமாறி பேசுவாங்க. There are some words are there. Just we can see what are the words related to the stammering. Okay, திக்கி பேசுறதுக்கு உண்டான என்னென்னலாம் வார்த்தையெல்லாம் எனக்கு இருக்கு, என்ன வேர்ட்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குங்கிறது தான் டுடேஸ் வீடியோ. ஓகே, the first one is stammering. ஸ்டாமரிங் அப்படின்னா அவங்களுக்கு பை நேச்சராகவே பை பர்த்தாகவே வந்து பேசும்போது நிறைய திக்கி திக்கி பேசுவாங்க, தடுமாற்றம் இருக்கும் அவங்களோட பேசுறதுல. ஃபார் எக்ஸாம்பிள், ஈவன் தோ he has a stammering voice but he does not have any hesitation to speak in front of the public. அவனுக்கு திக்கி திக்கி பேசுகிற அந்த இது இருந்தால் கூட ஆனால் அவன் பப்ளிக்கில் பேசும்போது அவனுக்கு எந்த ஹெசிடேஷனும் இருக்காது, அதுக்காக அவன் எதுவுமே ஃபீல் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் வந்து ஸ்டட்டரிங். ஸ்டட்டரிங் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பேசும்போது அவங்களுக்கு ரொம்ப திக்கும். ஸ்டாமரிங் அப்படிங்கிறது ஓவராலாகவே அவங்க திக்கி திக்கி தான் பேசுவாங்க. ஸ்டட்டரிங் அப்படின்னா ஃபஸ்ட்டு லெட்டரோ ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது அவங்களுக்கு திக்கும், அதுக்கப்புறம் அவங்க நார்மலாக பேசுவாங்க. தட் இஸ் கால்டு ஸ்டட்டரிங். ஃபார் எக்ஸாம்பிள், எவ்ரி ஒன் வாஸ் அப்செட் வைல் he started to speak. Then they kept quiet and they kept quiet due to his good speech. அவர் ரொம்ப நல்லா பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஃபைட் ஆகிட்டாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு கேட்கும் போது ஏன் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணும்போதே ரொம்ப ஒரு மாதிரி தடுமாறி திக்கி திக்கி பேசினாலே எவ்ரி ஒன் வாஸ் அப்செட். இட் இஸ் கால்டு ஸ்டட்டரிங். தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா மட்டரிங். மட்டரிங்னா ரொம்ப மர்மரிங்காக ரொம்ப கம்மியான வாய்ஸில் பேசுறது தான் வந்து மட்டரிங். ஃபார் எக்ஸாம்பிள், he was muttering his father denied to send him for a tour. He was muttering at his father. அவங்க அப்பா கிட்ட வந்து ஏதோ குசுன்னு பேசிட்டு இருக்கான், இந்த மாதிரி எனக்கு டூருக்கு போவே அவர் அனுப்பவே இல்லை அப்படின்னு சொல்லி அப்படியே ரொம்ப ஸ்லோவான வாய்ஸில் ஏதோ சொல்லி புலம்பிட்டு இருக்கான். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் த பிளாபரிங். பிளாபரிங்னா அப்படியே பர்ஸ்ட் ஆகி பேசுறது, கத்துறது, என்ன சொல்கிறோம் அப்படின்னு அவங்களுக்கே அது புரியாது, அந்த மாதிரி பேசுறதுக்கு பேர் தான் பிளாபரிங். ஃபார் எக்ஸாம்பிள், he blabbered at the midst of the relatives due to his uncontrolled anger. அவனோட கோவத்தை அடக்க முடியாதனால எல்லா ரிலேட்டிவ்ஸ்க்கு முன்னாடி அப்படியே கத்த ஆரம்பிச்சிட்டான், அப்படியே ரொம்ப ஜாஸ்தியாக பேசிட்டான் அவன் அப்படின்னு சொல்கிறது தான் பிளாபரிங். நெக்ஸ்ட் வந்து மம்பிளிங். மம்பிளிங்னா முணுமுணுக்கிறது, மாதிரி பண்ணிட்டு இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நமக்கு பேசுறது கேட்கும் ஆனால் என்ன அப்படிங்கிறது கேட்காது. தட் இஸ் கால்டு மம்பிளிங். ஓகே, தி நெக்ஸ்ட் ஒன் இஸ் மம்பிளிங் பிகாஸ் his mother did not make his favorite food. அவங்க அம்மா அவனுக்கு பிடிச்ச சாப்பாடு பண்ணதுனால அப்படியே குசுன்னு ஏதோ முணுமுணு பேசிட்டு, இட்ஸ் நாட் முணுமுணுக்கிறது ஆக்சுவலாக மம்பிளிங் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஒன் ஸ்பட்டரிங். இது என்ன அப்படின்னா அப்படியே ரொம்ப ஆவேசமாகி அப்படியே கொந்தளிச்சு பேசுறதுக்கு பேர் தான் ஸ்பட்டரிங். ஃபார் எக்ஸாம்பிள், மை ஃப்ரெண்ட் ஸ்பட்டர்ட் அட் தி everyone due to the intolerable mistake done by his friends. அவர் ஃப்ரெண்ட் பண்ண அந்த வேலையை டாலரேட் பண்ண முடியாமல் அப்படியே என்ன பண்ணிட்டான், அப்படியே கொந்தளிச்சு போய் பேசுகிறேன், நீங்கள் எப்படி இந்த மாதிரி தப்பு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி she was sputtering. ஓகே, the next one is faltering. faltering அப்படின்னா இந்த ட்ரங்கர்ட்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, தண்ணி அடிச்சு ரொம்ப அப்படியே தள்ளாடி அந்த வாய் பேசும்போது அப்படியே என்ன சொல்கிறது, வாய் பேசும்போது அவங்களோட நாக்கு வந்து இதாகி பேசுவாங்கல்ல, அதுக்கு பேர் தான் வந்து faltering. He was faltering of heavy drunk. அப்படியே குழைய பேசிட்டு இருக்காங்க, என்ன பேசுகிறான்னு புரியவே இல்லை, அந்த மாதிரி பிகாஸ் ஆஃப் த ஹெவி ட்ரங்க் he was faltering. ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் இஸ் டங்லெஸ். அப்படியே பேசணும்னு நினச்சேன்னா பேச்சே வராது. ஒரு சில ரொம்ப டீப்பஸ்ட் ஃபீலிங்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பேச்சே வராது, அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தான் வந்து டங்லெஸ். A woman was tongueless after seeing the accident. அந்த ஆக்சிடெண்ட்டை பார்த்ததுக்கப்புறம் அந்த லேடி அப்படியே பேச்சற்று போய் வாயடிச்சு போய் நின்றுட்டாங்க அப்படின்னு சொல்கிறது தான் டங்லெஸ். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த வேர்ட்ஸ் வி ஹவ் சீன் ரிலேட்டட் டு தி ஸ்டாமரிங். நம்ம திக்கி பேசக்கூடிய அந்த வேர்ட்ஸ் ரிலேட்டடாக இதெல்லாம் பார்த்தோம். ஸ்டாமரிங்னா திக்கி பேசுறது, ஸ்டட்டரிங் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு பேசும்போது ஆரம்பிக்கும் போது திக்குதல் இருக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னா மட்டரிங், அப்படியே மர்மரிங் ரொம்ப கம்மியான வாய்ஸில் பேசுறது. நெக்ஸ்ட் ஒன் பிளாபரிங்னா ரொம்ப ஜாஸ்தியாக பேசுறது. மம்பிளிங் அப்படிங்கிறது அப்படியே முணுமுணுக்கிறது, நம்மளால வாய் சத்தமாக பேச முடியாதனால நம்ம வாய்க்குள்ளேயே கெடுக்கிற மாதிரி முணுமுணுக்கிறது மம்பிளிங். தென் ஸ்பட்டரிங்னா கொந்தளிச்சு போய் பேசுறது, யாராவது தப்பு பண்ணிட்டானா தாங்க முடியாமல் பேசுறது தான் வந்து ஸ்பட்டரிங். த நெக்ஸ்ட் ஒன் ஃபால்ட்ரிங்னா நாக்கே வந்து நமக்கு அப்படியே குழவி பேச்சே வராமல் பேசுறது, ஆனால் சரியாக கிளியராக இருக்காது.